Shantech News episode number 4 ல இன்னைக்கும் இந்த வாரத்திற்கான நிறைய இன்ட்ரஸ்டிங்கான டெக் நியூஸ் வந்திருக்கு. சோ முடிஞ்ச அளவு வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Shantechworld தமிழ் தி சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இந்த வாரத்திற்கான இன்ட்ரஸ்டிங்கான டெக் நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த டைமிங்ல ஸ்மார்ட் போன் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பிப்ரவரி 22ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அமேசானுடைய ஃபேப் போன் ஃபெஸ்ட் அப்படின்ற மொபைல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பர்டிகுலரா சொல்ல போனோம் அப்படின்னா சாம்சங் பிராண்டுக்கு நிறைய ஸ்மார்ட் போனுக்கு பலவிதமான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சாம்சங் கேலக்ஸி M51 அப்படின்ற ஸ்மார்ட் போனுக்கு 1250 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கூப்பன் கொடுக்குறாங்க. சோ அடுத்ததா சாம்சங் கேலக்ஸி M31s அப்படின்ற ஸ்மார்ட் போனுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து கொடுக்குறாங்க. சோ அடுத்ததா OnePlus 8 Pro 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கு கிட்டத்தட்ட 4000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. சோ அடுத்ததா OnePlus 85G இந்த ஸ்மார்ட் போனுக்கு 3000 ஆஃபர் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க. சாம்சங் கேலக்ஸி Note 10 Lite இந்த ஸ்மார்ட் போனுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த சேல் ஸ்பெஷலி ஃபார் சாம்சங் ஸ்மார்ட் போன்ஸ்க்குனே சொல்லலாம். பிகாஸ் அவங்க தான் நிறைய ஆஃபர்ஸ் அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. இப்போ பார்த்ததெல்லாம் எனக்கு பெஸ்டா ஆஃபர்ஸ்ல இருந்த ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் தான் பார்த்தோம். சோ இன்னும் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் ஃபேப் போன் ஃபெஸ்டிவலோட பேஜ் லிங்க் ஆட் பண்றேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சேல்ல நீங்களும் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனுக்கு கூப்பன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கீழே கூப்பன் சொல்லிட்டு அந்த டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு அந்த ஸ்மார்ட் போனை நீங்க வாங்கலாம். ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் 2 பங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு பங்கு ஜியோவோட கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு ஜியோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுல உள்ள மீதமுள்ள அந்த ஒரு பங்குல தான் மத்த நெட்வொர்க் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா ஜியோவோட கஸ்டமர்ஸ் தான் இந்தியால அதிகமா இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆசஸ் உடைய ராக் போன் 5 குளோபலா மார்ச் 10th லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு சில ஸ்பெக்ஸும் லீக்ஸ் ஆயிருக்கு. ஸ்னாப்டிராகன் 888 அப்படின்ற சிப்செட்ல வரப்போகுது. 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுக்க போறாங்க. 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போகுது. OnePlus 9 சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் மிடில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதுல OnePlus 9 சீரிஸ்ல OnePlus 9, 9 Pro, 9 Lite அப்படின்ற இந்த 3 ஸ்மார்ட் போனும் லான்ச் ஆக போகுது அப்படின்ற போல தெரியுது. இதுல 9 and 9 Pro இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகுது அப்படின்ற போல சொல்றாங்க. இந்த 2 ஸ்மார்ட் போனுடைய ஒரு சில ஸ்பெக்ஸும் லீக் ஆயிருக்கு. ஸ்னாப்டிராகன் 888 அப்படின்ற சிப்செட்ல வரப்போகுது. இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயும் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 8K சப்போர்ட்டிங்கும் இருக்க போகுதான். 12 MP பிரைமரி கேமரா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வர விண்டோஸ் 10 அப்டேட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க போறதாவும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போறதாவும் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரியல்மியோட நார்சோ 30 சீரிஸ்ல ரியல்மி நார்சோ 30A and 30 Pro 5 இந்த 2 ஸ்மார்ட் போனுமே பிப்ரவரி 24ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு சில ஸ்பெக்ஸும் அபிஷியலாவும் கொடுத்திருக்காங்க, ஒரு சில லீக்ஸும் வந்திருக்கு. ரியல்மி நார்சோ 30A அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக் ஹீலியோ G85 அப்படின்ற ப்ராசஸர் கொடுக்க போறாங்க. 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்க போகுது. அதை சார்ஜ் பண்றதுக்காக 18 வாட்ஸ் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்ததா 13 மெகா பிக்சலோட ஒரு ரியர் கேமரா கொடுக்க போறாங்க. அடுத்ததா பேக் சைட்லயே பிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு அப்படின்றது போல லீக்ஸ் வந்திருக்கு. ரியல்மி நார்சோ 30 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான டிஸ்பிளே இருக்க போகுது. 48 மெகா பிக்சலோட இருக்கக்கூடிய பிரைமரி கேமரா சென்சார் கொடுக்க போறாங்க. 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்க போகுது. அதை சார்ஜ் பண்றதுக்காக 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் போன்ல மீடியாடெக் டைமென்சிட்டி அப்படின்ற 800U அப்படின்ற சிப்செட் கொடுக்க போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல மேபி சைட் மவுண்டர் பிங்கர் பிரிண்ட் சென்சார் எதிர்பார்க்கலாம். ரியல்மி நார்சோ 30A and 30 Pro இந்த 2 ஸ்மார்ட் போன்ல 30 Pro மட்டும் தான் அபிஷியலா 5G ஸ்மார்ட் போன் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ ரியல்மி 30A அப்படின்றது 4G ஸ்மார்ட் போனா தான் இருக்கும் அப்படின்னு லீக்ஸ் வந்திருக்கு. சோ இது வெறும் லீக்ஸ் மட்டும் தான், அபிஷியல் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய ஆப்பிள் ஸ்மார்ட் போன்ஸ்ல மேக்னெட்டிக் பேட்டரி பேக் கொடுக்கறதுக்கான ஒர்க்கிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆப்பிள் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மேக்னெட்டிக் பேட்டரி பேக்கை யூஸ் பண்ணி வயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூடியூப் ஆப்ல 4K வீடியோ பிளேபேக் சப்போர்ட் கொடுத்திருக்காங்களா. நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் 4K சப்போர்ட் பண்ணலனா கூட நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது போல சொல்றாங்க. மறுபடியும் வாட்ஸ்அப் அவங்களுடைய பிரைவசி பாலிசி பேஜ் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா
நாங்க எந்த வித பர்சனல் டேட்டாவையும் எடுக்க போறது இல்ல, எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் எல்லா பீட்டா வெர்ஷன்ஸ்க்கும் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேபி இன்னும் ஒரு சில நாட்கள்ல நார்மல் யூசர்ஸ்க்கும் காமிக்கலாம். ஆண்ட்ராய்டு 12 டெவலப்பர் பிரிவியூ 1 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு 3-4 பிரிவியூக்கு அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு 12 வந்து லான்ச் ஆகலாம். மேபி இந்த மே மாதத்துல லான்ச் ஆகலாம். இந்த ஆண்ட்ராய்டு 12 இருக்கக்கூடிய நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போன வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இப்பதான் அமேசான் அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையும் இந்தியால மேனுபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. சோ அதை தொடர்ந்து ஆப்பிள் அவங்களுடைய ஐபேட் எல்லாத்தையும் இந்தியாலே மேனுபேக்சர் பண்ண போறதா இந்தியன் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களும் ஆப்பிள் அவங்களுடைய ஐபேட் எல்லாத்தையும் இந்தியால மேனுபேக்சர் பண்ணுவாங்களாம். நூபியா ரெட் மேஜிக் 6 அப்படின்ற கேமிங் ஸ்மார்ட் போனை மார்ச் மாதம் 4ஆம் தேதி குளோபலா லான்ச் பண்ண போறாங்க. ரெட்மியோட நோட் 10 சீரீஸ்ல ரெட்மி நோட் 10 4G, ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் 5G அப்படின்ற இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ்மே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற போல தெரியுது. மோட்டோ E7 பவர் அப்படின்ற ஸ்மார்ட் போன் நேத்து லான்ச் ஆச்சு. இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்ல 26ஆம் தேதியில இருந்து இந்த ஸ்மார்ட் போனுடைய சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னே சொல்லலாம். இந்த வார்த்தைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வார்த்தைக்கான எபிசோட்ஸ்ல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சயின்ஸ் ஆஃப் தி டேஸ் டெக்னாலஜி.